जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय राम की कृष्ण महाप्रभु की कृष्ण सगुराज गोस्वामी महाराज प्रपाद की शील प्रभुपाद की शील गुरुदेव की टाइगोर प्रेमानंदे की हरे कृष्ण 94 சரோஜா மாதாஜி படிங்க, நீங்கள் தான் படிக்கணும். சொல்லுங்க மாதாஜி. சுஜா சொல்லுங்க. சொல்லுங்க மாதாஜி. சுஜா மாதாஜி நீ கிளாஸ் இருக்கு பிரபுஜி. ஓ இன்னைக்கு உங்களுக்கு டியூஸ்டேயா ஃப்ரைடே? உங்களுக்கு என்னைக்கு டே? எனக்கு டியூஸ்டே தான் கிளாஸ் கரெக்டா? உடனே ஒரு கேட்டால் இல்லை நீங்கள், அதெல்லாம் சரி ஆகிட்டு ஓகே. அன்னைக்கு லீவ் விட்டுருந்தேன். அன்னைக்கு லீவ் சரி ஆகிட்டு ஓகே. இன்னைக்கு நீங்கள் படிங்க ஃபஸ்ட்டு. சரோஜா அடுத்து நீங்கள் படிங்க. ஓகே நீங்கள் படிங்க. ஸ்ரீ சைத்தன்யா. சரி எப்படி படிக்கணும் அதான்? श्री चैतन्य नित्यानंद अद्वैतादि भक्त वृंद श्रीदारी सभार चरणा. श्री चैतन्य नित्यानंद अद्वैतादि भक्त वृंद श्रीदारी सभार चरणा. स्वरूप रूप सनातना रघुनाथे श्रीचरण धूलि करो मस्तके भूषण. स्वरूप रूप सनातन रघुनाथे श्रीचरण धूलि करो मस्तके भूषण. பரம்பரையின் வழிமுறைப்படி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு மற்றும் சைத்தன்ய மகாபிரபுவின் சகாக்களான ஸ்வரூப தாமோதர், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத கோஸ்வாமி ஆகிய அனைவருடைய தாமரை திருவடிகளின் குளிர்ச்சியை பெறுவதற்கு நான் விரும்புகிறேன். அவர்களின் தாமரை திருவடி தூசியினை எனது தலையில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். இவ்விதமாக அவர்களின் கருணையினால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன். இப்படி பேர் பண்ண பாருங்க. ஒரு பக்தர் எல்லா பக்தரும் வேண்டார். சைத்தன்ய பிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, அவங்களுடைய சகாக்கள் ஸ்வரூபதாமோதர், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாதாச கோஸ்வாமி, இவங்க எல்லாருடைய பாதுலி என்னுடைய தலையில் வைக்கணுன்றார். ஓகே, அதனால் வைஷ்ணவனுடைய முதல் லட்சணம் என்ன? ஹம்பலாக இருக்கிறது தான் முதல் லட்சணம். ஏழ்மையாக தாழ்மையாக இருக்கிறது தான் முதல் லட்சணம். அதனால் நம்ம வைஷ்ணவர் இப்படி தான் இருக்கணும். நம்ம பணிவா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி 2.95 பிரபா மாதாஜி 2. ஹரே கிருஷ்ணா பிறந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 2.95. ஸோ அதனால் வைஷ்ணவர் 2.95 மத்தியிலா. ரைட். ஸோ அதனால் வைஷ்ணவர்லாம் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப ஹம்பலாக இப்படிலாம் இருக்கணும். அதனால் சில சமயம் பௌதிகவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வைஷ்ணவர்களை நீங்கள் கிருஷ்ண உணவு பயில்றீங்க, நீங்களே இப்படி இருக்கலாமான்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க சில சமயம். அதாவது வைஷ்ணவர்களே நிறைய கேட்டகரி இருக்காங்க. ஓகே, கனிஷ்ட அதிகாரி, அப்புறம் மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. ஸோ முதல்ல கடைப்பிடிக்கக்கூடிய இளநிலையில் இருக்க பக்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஒரு 10 வயசு 15 வயசு இல்லை 25 வயசு அவ்வளோதான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவரை பார்த்து ஒரு வயதானவங்க கேட்டாங்கன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? வயதானவங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இளமையில் உள்ளவங்களுக்கு அவங்க இப்போ தான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரால் வைஷ்ணவத்தில் வரணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லையா? நிச்சயமா கரெக்ட் இருக்கு. 92 பிரபு. 95 மாதாஜி. 95. சரிங்க.
ஸோ அதனால் வந்து எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது ஃபஸ்ட் எடுத்தோடனே. அதனால் ஒரு வைஷ்ணவர் பார்த்து இந்த மாதிரி லட்சணங்களாக இருக்குது, 24 குவாலிட்டிஸ் போட்டிருக்கு, திரிக்ஷ்வா, காரணிகா, சுகிருத சர்வதேகனா, பொறுமையாக இருக்கணும், காருண்யமாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கே, நீங்கள் இப்படி நடக்க மாட்டீங்கன்னு ஒரு பௌதிகவாதி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணவே தேவையில்லை. ஓகே, ஏன்னா அவங்களுடைய லட்சணங்களை வந்து யார் ஜட்ஜ் பண்ணணும்னா ஆச்சாரியர்களும் அவங்களுடைய சுப்பீரியர்ஸ் தான் ஜட்ஜ் பண்ணணும். அது அவங்க எதுக்கு தெரியணும். இப்படி முன்னேறிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து பௌதிகவாதிகள் சொல்கிற கருத்துக்களில் வந்து நம்ம வந்து என்ன அஃபெக்ட் ஆகக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் போகிறது. ஓகே, அதில் வந்து நம்ம நிறைய இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது, ஆனால் நம்ம மனசில் வந்து என்ன பண்ணுறோம், கிருஷ்ணருக்காக வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகுனா கிருஷ்ணருக்கு தெரியும் எந்த முல்லை எப்படி எடுக்கிறதுன்னு. சில பேருக்கு நிறைய பெயின் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பார், அந்த மாதிரி நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் இஸ்கான் கிருஷ்ண இயக்கத்தை விடமாட்டேன்ற ஒரு ஸ்திரமான நம்பிக்கை மனசில் வேணும். தண்ணி புரியுதா அவனுக்கு? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் பண்ணிட்டுருக்கோமே இப்போ, அதனால் நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது அப்படி கிடையாது. வாழ்க்கையை வந்து நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டெண்ட் என்ஜாய் பண்ணுறது கிருஷ்ணன் அலோவ் பண்ணுறார். அகாம சர்வகாமவா மோட்சகாம உதாரதி, கரெக்டா? அதனால கிருஷ்ண உணர்வில் பாசிட்டிவாக வச்சுக்கணும் எப்பயுமே. இப்போ டிவோட்டினா என்ன அர்த்தம்னா ரொம்ப எந்தூசியாஸ்டியாக இருக்குது, கிருஷ்ணரை பார்த்து ஆர்வமாக இருக்குது, கிருஷ்ண உணர்வு படிக்கும். ஆனால் அதனால் அவர் வந்துட்டு அதனால் ஒரு பௌதிக வந்து என்ன நீங்கள் ஒரு கிருஷ்ணான்னு சொல்கிறீங்க, இந்த கீழ்த்தரமாக நடக்கிறீங்க, பௌதிகவாதி கூட இவ்வளோ ரொம்ப டீசெண்டாக இருப்பான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டீசென்சி இன்டீசென்சி எல்லாம் என்ன ஆகிடுமா, நாலு போக்கில் எல்லாம் அடிபட்டு போகும். ஓகே, ஏன்னா பௌதிகவாதி ஃபுல்லாக எந்த தளத்தில் இருக்கார், மனதுன்ற தளத்தில் இருக்கார். மனோரத்தேனா சரி தாவத்தோ பகிஹி யஸ்யாசி பகவதி யஸ்யாசி பக்தி பகவதி பகவதி அக்கிஞ்சனா சர்வை குணேஷ் தத்திர சமாசதே சூரா. சூரா எப்படி இருப்பாங்க, அவருடைய எல்லா குவாலிட்டிஸ் வந்துடுமா. அப்போ குவாலிட்டிஸே வரலையே, இவர் எப்படி பக்தர் சொல்லலாம்னு சொல்லி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணார்னா அது வந்து கிருஷ்ணா ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஓகே, அவர் என்ன சொல்கிறார், கிருஷ்ணர் சாதுன்னு தான் சொல்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கௌரி கிஷோர் கேட்கும்போது என்ன ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தர் வந்து. அவர் என்ன பண்ணிட்டார், திட்டார், நான் லைஃப் மெம்பரை கல்டிவேட் பண்ணிருக்கேன், உன் வேலையை பார்த்து போய் அப்படின்ட்டு. நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நம்ம முன்னேறிட்டு இருக்கோம், இந்த மாதிரி குவாலிட்டி வரலையே, வரணும்னு சொல்லி இன்டர்னல் ஆளணும். ஆனால் அதே சமயம் இந்த உலகத்தை வாழ்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்ல, எக்யூப் பண்ணிக்கணும். புரியுதா? எக்யூப்னா புரியுதுல, we should learn to live both this world and this. ஆமாம், எப்படின்னா அந்த ஈஷோப்னு சொல்கிறாங்கல்ல, வித்யாம்ச அவித்யாம்ச எஸ்தர் ஏதோபியம்சா அவித்யா அமிர்தம் திக்கா வித்யா அமிர்தமஸ்வதே. யாருக்கு அவித்யா வித்யா ரெண்டுமே தெரியும், இந்த உடலையும் உயிரையும் ஒட்டி வைத்துக்கக்கூடிய கலை தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதே சமயம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சக்தி இருக்கணும். அதே சமயம் பௌதிகவாதிகளுடைய அந்த குற்றங்களை பொருட்படுத்தாமல், குறைகளை பொருட்படுத்தாமல் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும் கிருஷ்ணன் நோக்கி. அதுக்கு என்ன வேணும், ஸ்திரமான நாலேஜ் வேணும். அதுக்கு தான் பிரபுபாத் புக் எழுதியிருக்காரு ஃபுல்லாக. பிரபுபாத் புக்கு படித்தாலும் எல்லாம் தெரியும் க்ளீனாக. பிரபுபாத் யாருமே ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. அக்காம சர்வகாம எந்த ஒரு ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, கிருஷ்ணரை கும்பிடலாம். ஆனால் கிருஷ்ணர் மேலே நம்ம பாசிட்டிவான நம்பிக்கை வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, நெகட்டிவாக நினச்சது கம்சன் நினச்சான், சிசுபான் நினச்சான். அதனால் கிருஷ்ணர் எப்படி வந்தார், மரணமாக வந்தார். அதனால் பக்தர் வந்து எப்படி இருப்பாங்க, பாசிட்டிவாக நினச்சிக்கணும். ஓகே, இப்போ தொண்ணூற்றி தெரிஞ்சு படிக்கலாம். ஆஞ்ஞாஜார ஆஞ்ஞாதனா பிரஜே வைஷ்ணவதனா வந்தோதாரா முக்கிய ஹரிதாசா. சுதா மாதாஜி படிங்க மாதாஜி. பாஞ்சாஜார அஞ்ஞாதன வரஜர வைஷ்ணவ கண வந்தோதாரா முக்கிய ஹரிதாசா. சைத்தன்ய விலாச சிந்து கல்லோலேர ஏக பிந்து தாரகான கஹே கிருஷ்ணதாசா. சைத்தன்ய விலாச சிந்து கல்லோலேர ஏக பிந்து தாரகான கணா கஹே கிருஷ்ணதாசா. மேற்கூறிய அதிகாரிகளிடம் இருந்து விருந்தாவனத்தின் வைஷ்ணவர்கள், குறிப்பாக கோவிந்தரின் பூஜாரியான ஹரிதாசரிடம் இருந்தும் கட்டளைகளை பெற்று கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி ஆகிய நான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகள் என்னும் பெருங்கடலின் ஒரு அலையிலிருந்து ஒரு துளியின் சின்னஞ்சிறு பகுதியினை விளக்குவதற்கு முயன்றுள்ளேன். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பரவச தோற்றங்களை விளக்கக்கூடிய
ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 2வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ அவர் வந்து எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறன்றதை சொல்கிறார். கிருஷ்ணதாசகராஜ கோஸ்வாமி அவருக்கு சொல்லியிருக்கான் ஆன்மீக நூல் எழுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நூல் எழுத ட்ரை பண்ணக்கூடாது. அது வந்து தவறாக முடிஞ்சிடும். இப்போ சரோஜமதை படிங்க, 3வது அத்தியாயம் படிங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்தில் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தங்குதல். ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் தமது அமிர்த பிரவாக பாஷ்ய உரையில் 3வது அத்தியாயத்திற்கான பின்வரும் சுருக்கத்தினை வழங்குகிறார். கட்வாவில் சந்நியாசம் ஏற்ற பின்னர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 3 நாட்களுக்கு ராட தேசத்தில் தொடர்ந்து பயணம் செய்தார். நித்யானந்த பிரபுவின் தந்திரத்தினால் சில நாள்களில் சைதன்யர் சாந்திபுரத்தின் மேற்கு புறத்திற்கு வந்தார். கங்கை நதியினை யமுனை நதி என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்ப வைக்கப்பட்டார். அவர் அப்புண்ணிய நதியினை வழிபட்டு கொண்டிருந்த போது அத்வைத பிரபு படகில் வந்து சேர்ந்தார். அத்வைத பிரபு அவரை கங்கையில் நீராடும்படி கூறி பின்னர் தமது இல்லத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே நவத்வீப பக்தர்கள் அனைவரும் அன்னை சச்சி தேவியுடன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை காண வந்தனர். அந்த வீடு சாந்திபுரத்தில் அமைந்திருந்தது. அன்னை சச்சி தேவி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கும் நித்யானந்த பிரபுவிற்கும் சமைத்தாள். அச்சமயத்தில் அத்வைத பிரபுவிற்கும் நித்யானந்த பிரபுவிற்கும் இடையில் பல்வேறு வேடிக்கையான பரிமாற்றங்கள் நிகழ்ந்தன. மாலை நேரத்தில் அத்வைத பிரபுவின் இல்லத்தில் மாபெரும் சங்கீர்த்தனம் நிகழ்ந்தது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அங்கிருந்து புறப்படுவதற்கான அனுமதியை அன்னை சச்சுதேவி வழங்கினார். அவள் அவரை ஜெகநாதபுரி எனப்படும் நீலாச்சலத்தினை தலைமையிடமாக ஏற்கும்படி வேண்டினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் தமது அன்னையின் வேண்டுகோளை ஏற்றார். நித்யானந்தர், முகுந்தர், ஜெகதானந்தர், தாமோதரர் ஆகியோர் அவரை பின்தொடர அவர் சாந்திபுரத்திலிருந்து புறப்பட்டார். அன்னை சச்சி தேவிக்கு பிரியா விடை கொடுத்த பின்னர் அவர்கள் அனைவரும் சத்ரகோக பாதையினை பின்பற்றி ஜெகநாதபுரியை நோக்கி. சைத்தன்ய மகாபிரபு வந்து நிமாய் பண்டிட்னு அழைக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியடில் நிமாய் பண்டிட்டாக இருக்கும்போது சாஸ்திரத்தில் ஹரே கிருஷ்ணா நிமாய் பண்டிட் சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப நிபுணராக இருந்தார். அவர் யாருமே தோக்கடிக்க முடியாது சாஸ்திரத்தில். ஸோ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுவார், எல்லா வைஷ்ணவர்கள்ட்டையும் கொஞ்சம் சாஸ்திரங்களை வச்சு வாதம் பண்ணுவார். அவரை பார்த்தாலே ஓடுவாங்க எல்லோரும். அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் தனியாக ஸ்கூல்லாம் நடத்தினார். நிறையா நம்ம படித்தோம் இல்லையா. அப்புறம் ஒரு பண்டிட், காஷ்மீர் பண்டிட் வந்தார். அவரை வென்றார் சாஸ்திரத்தில். அப்புறம் இவருடைய புகழ் ரொம்ப பரவிடுச்சு. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணரை மையமாக வச்சு சொல்லுவார். அப்புறம் கோபிகளோட நாமத்தை சொல்லிட்டு இருக்கும்போது சில பசங்க வந்து இவர் வந்து நீ வந்து இப்படி கோபிகளோட நாமத்தை சொல்லக்கூடாது, கிருஷ்ணோட நாமத்தை தான் சொல்லணும்னு சொல்லி இவரை வந்து இது பண்ணாங்க, கண்டிச்சாங்க. இவர் என்ன பண்ணால் அவங்கள அடிக்க ஓடினார். அடிக்க ஓடணுன்னா அவங்க இன்னொரு பார்ட்டி ஆரம்பித்தாங்க. நம்ம ஒரு தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்களாம் ஒரு பார்ட்டி, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லீடர் இருக்காங்க. அப்போ இந்த பிராமணர்லாம் சேர்ந்து ஸ்மார்த்த பிராமணர்ஸாக ஆரம்பித்தவொடனே சத்யநாபாபா திங்க் பண்ணுறான், நம்ம வந்தோடைய பர்பஸே முறியடிச்சிடும் போல். ஏன்னா நம்ம வந்த பர்பஸ் இவங்களை டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம இவங்க பண்ணுறதை பார்த்தா இவங்க மேலே கோவப்பட வேண்டியிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா சன்னியாசம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறார். அவருக்கு எளிமையான ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய சரிதம் 3வது அத்தியாயம் படிக்கணும் மாதாஜி. மத்தியிலே 3வது அத்தியாயம். ஸோ அதனால் இளமையான மனைவி விட்டு வயதான அம்மாவை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறார், சன்னியாசம் எடுத்துக்கிறார். சன்னியாசம் எடுத்தவொடனே அவர் கட்வாலை எடுத்துகிட்டு அப்படி வரும்போது அவரை ட்ரிக் பண்ணி நித்யானந்தர் என்ன பண்ணுறாரு, அப்படியே போட் அப்படியே கூட்டு வந்து கங்கை வழியாக கூட்டு வர்றார். யமுனை தான் வந்துடுன்னா ரொம்ப ஹாப்பியாக சைத்தன்ய பாபு பிருந்தாவனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறார். அவர் நித்யானந்தர் ட்ரிக் பண்ணி அப்படியே ஒரு ஆளை அனுப்புகிறார், நீ போய் அத்வைதாச்சாரிக்கு இன்ஃபார்ம் பண்ண வரட்டும்னு சொல்லிட்டு. இவர் அப்படியே மெதுவாக அந்த சாந்திப்பூரில் அந்த நதி எங்கே நிற்குதோ அப்படி வந்துட்டுருக்கார். அதுக்குள்ளே அத்வைதாச்சார் ஒரு போட்டை எடுத்து வந்துட்டார். சாந்திப்பூர் வந்து அத்வைதாச்சாரியுடைய பிளேஸ். வந்த உடனே என்ன அத்வைதாச்சாரி இங்கே என்ன பண்ணுறாரு சைத்தன்ய பாபு கேட்குறாரு, பிருந்தாவனுக்கு நீங்களே வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது. அத்வைதாச்சாரி சொல்கிறா, இல்லை இது பிருந்தாவன் இது கிடையாது, யமுனை கிடையாது, இது கங்கை தான் சொல்லி கங்கையில் குளிச்சுட்டு அப்புறம் சச்சி மாதாவுடைய அத்வைதாச்சாரி வீட்டில் வந்து ஒரு 10 நாட்கள் தங்குறார். எல்லா நவதீபுல டிவோட்டிஸ் எல்லாம் வராங்க. சச்சி மாதா அவங்க அம்மாவும் வராங்க. அவங்க அம்மா வந்து அவங்களுடைய சமையல் அன்னைக்கு அதுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு 10-15 நாள் திருப்பி இருக்கிறார்.
அப்போ தான் அவங்க அம்மா ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீ ஜெகநாதபுரியை வந்து மையமாக வச்சுக்கோ. அப்போ தான் ஜெகநாதபுரியும் நவத்வீப் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் 2 ரூம் மாதிரி. நவத்வீப் மாயப்பூர்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு ரூமு. ஜெகநாதபுரி வந்து இன்னொரு ரூம், அந்த மாதிரி. ஓகே, ரொம்ப க்ளோஸ். அதனால் இங்கேருந்து டிவோட்டிஸ் அங்கே போவோம், அங்கேருந்து டிவோட்டிஸ் இங்கே வருவாங்க. நீங்கள் வந்து ஜெகநாதபுரியில் மையமாக இருந்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, சச்சி மாதா சொல்கிறாங்க, எனக்கு நியூஸ் கிடச்சிட்டே இருக்கும். நீயும் இங்கே சப்போஸ் இங்கே கங்கைக்கு வந்தால் குளிக்கலாம், இந்த சைட் பண்ணலாம். டிவோட்டிஸ் அங்கே வந்து பார்ப்பாங்க, அதனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க அம்மா விருப்பப்படுவாங்க. ஸோ உன் கட்டளை நான் ஏற்றுக்கிறேமான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். ஆனால் போவாரான்னு தெரில. நித்யானந்த பிரபு வருவார், இவர் தெரில. ஓகே, ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, கடைசியில் அம்மா ஓகே அம்மா சொன்ன வார்த்தை கேட்டுட்டு கடைசியில் அவர் வந்து ஜெகநாதபுரிக்கு போகிறாரு. 4 பேர் கூட வராங்க. நித்யானந்த பிரபு, முகுந்த பிரபு, ஜெகதானந்த பிரபு, தாமோதர் பண்டிட். ஜெகதானந்த பிரபு வந்து சத்யபாமா, கரெக்டாக சத்யபாமா. ஸோ இந்த மாதிரி ஒரு அவதாரங்கள் எப்படி ஒரு பக்தர்கள் எப்படி வந்தாங்களோ கிருஷ்ணலீலையில், அவங்க எல்லாம் கௌரலீலையில் வேறு வேறு இதில் வருவாங்க. இப்போ ஒன்றாவது ஹரே பிரபு, ஹரே கிருஷ்ணா இருக்கிற நவதீப் தாம் சேம் தானே பிரபு? ஆமாம், இதே தான். இது வந்து நித்தியமான, இது அழியாது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ அது வந்து சத்ரபோக பாதைன்னு சொல்லியிருக்கேன், அது என்னது பிரபு? அது நமக்கு தெரியல மாதாஜி. அது சத்ரபோகா ரிசர்ச் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு வேறு நேம் இருக்கும், இப்போ நமக்கு தெரியாது அது எந்த நேம் சொல்லிட்டு. இது சைத்தன்ய பாகவத்தில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பிருந்தாவதாஸ் தாக்கூர் எழுதியிருக்காரு. அதில் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் படித்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஓகே, எப்படி போகிறாங்கிறது. ஓகே, 1வது ஸ்லோகம் படிக்கலாம். சராஜமா நீங்கள் தான் படிக்கணும். ஞாசம் வித்யாத் பிரணயோ அத கௌரோ. படிங்க மாதாஜி. விதாயோ பிரணயோத கௌரோ விருந்தாவனம் கந்துமனா பிரமாத்யஹ. விருந்தாவனம் கந்துமனா பிரமாத்யஹ. ராதே பிரமன் சாந்திபுரிம் அயித்வா. ராதே பிரமன் சாந்திபுரிம் அயித்வா. லலாச பக்தை ஹதம் நதோஸ்மி. சந்நியாசம் ஏற்ற பின்னர் தீவிரமான கிருஷ்ண பிரேமையின் எழுச்சியினால் பிருந்தாவனத்திற்கு செல்ல விரும்புவாரும், ஆனால் ஏதோ தவறினால் ராட தேசத்தில் அலைந்து கொண்டிருந்தவரும் பின்னர் சாந்திபுரத்தை அடைந்து அங்கே தமது பக்தர்களுடன் அனுபவித்தவருமான அந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆரோக்கியம் அப்படி தான் பண்ணுறாரு இல்லையா? ஸோ சந்நியாச வாழ்க்கையை எடுத்த சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையினால் இருக்கிறாரு. அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவரை திசை திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, இங்கே கொண்டுட்டாங்க. அம்மா மீட் பண்ணுறதுக்கு சாந்திபுரத்துக்கு கொண்டுட்டாங்க. ஓகே, அவருக்கு பணிவான வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, 2வது ஸ்லோகம் படிக்கலாம். ஆசையை படிக்கிறியா? 2 எடுத்துட்டியா? ஹார்னி படிக்கணுமா? படிக்கிறேன். जय जय श्री चैतन्य जय नित्यानंदा. जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा. All glories to Sri Chaitanya Mahaprabhu. All glories to Sri Nityananda. All glories to Advaita Prabhu. And all glories to all the devotees of Lord Chaitanya headed by ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து நாரதமுனி. ஓகே, இப்போ மத்திய இல்லை 3வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். ஓகே, 3.3. ஓகே, யார் லேட்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. 3.3. சபிஷா வஸ்திரசேஷா ஜெய் மாகமாஷா. தாரா சுக்லபக்ஷே பிரபு கரிலா சந்நியாசா. At the end of his 24th year, the month of Magha, Sri Chaitanya Mahaprabhu accepted the sannyasa order during the waxing period of moon. So, sannyasa வந்து எப்போ எடுத்திருக்காரு? மாக மாசம். Chaitanya Mahaprabhu accept sannyasa during the waxing period, வளர் பீரியட்ல எடுத்திருக்காரு. ஓகே, 4வது ஸ்லோகம். சந்நியாசகரி பிரேமாவேசே ஷலீலா விருந்தாவனா. சந்நியாசகரி பிரேமாவேசே राधे से तिना दिना करिला भ्रमणा. राधे से
Translation: After accepting the sannyasa order, Sri Chaitanya Mahaprabhu, out of intense love of Krishna, started for Vrindavana. However, he mistakenly wandered about in the trance and continuously for 3 days, and in the tract of land known as Radhadesha. Jai. The word Radhadesha comes from Rashtra or state. From Rashtra, the corrupted word Radha came. The part of Bengal of the western side of Ganges is known as Radhadesha. Radhadesha. The another name is Paundradesha or Pendodesha. The word Pendo is corrupted form of the word Poundra. It appears that the capital of Rashtra Desha was situated in the part of the Bengal. சரி டீடைல் ஓகே. இந்த சைடு வந்துட்டார் ஓகே. விருந்தாவன் போல இங்கே வந்துட்டார் கங்கை சைடு. ஸோ இப்போ ஐந்தாசனம் அக்ஷய மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பிரபு. புக் வச்சிருக்கீங்களா நீங்கள்? வச்சிருக்கேன் பிரபு. சரி. ये श्लोका बोडी प्रभो भावेर आवेशे लो भक्ति प्रभु भावो आवेशे भ्रमिते पवित्र कैलास शबरात देशे பிரமிதே பவித்ர கைலாலபரப்ரதேசே. ரப்ரதேசம் என்று அறியப்படும் நிலப்பகுதியின் வழியாக உலாவிய போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பின்வரும் ஸ்லோகத்தினை பரவசத்துடன் உச்சரித்தார். இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 16வது காண்டம் 23 சாப்டர் 57வது ஸ்லோகம். ஓகே, ஒரு முக்கியமான ஸ்லோகம் நினைக்கிறேன். ட்ரை பண்ணோம் படிக்கிறதுக்கு. ஆசிரியர் ஹெல்ப் பண்ணோம். ஏதாம் ச ஆஸ்தாய பராத்மனிஸ்தாம் அத்யாசிதாம் பூர்வதமைர் மஹத்பி அஹம் தரிஷ்யாமி துரந்தபாரம் நமோ முகுந்தாங்கிரி நிசேவ்யய தமோ முகுந்தாங்கிரி நிசேஷ வையவ. அவந்தி தேசத்தின் பிராமணர் கூறினார், கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளின் தொண்டில் ஸ்திரமாக நிலை பெற்றுவதன் மூலமாக நான் கடக்க இயலாத அறியாமையின் கடலை கடந்து விடுவேன். இது பரமபுருஷ பகவானான பரமாத்மாவின் பக்தியில் சிரமமாக ஈடுபட்டிருந்த பூர்வீக ஆச்சாரியர்களால் ஆமோதிக்கப்பட்டுள்ளது. பொருளுரை: ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 11.23.57 மேற்கோள் காட்டப்பட்டுள்ள இந்த ஸ்லோகத்தின் தொடர்பில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் கூறுகிறார், பக்தி தொண்டாற்றுவதற்கு தேவையான 64 விஷயங்களில் சந்நியாசத்திற்கான அறிகுறிகளை ஏற்பதும் ஒரு நியமமாகும். ஒருவன் சந்நியாசத்தினை ஏற்றால் அவனது முக்கியமான தொழில் தனது வாழ்வினை முகுந்தரான கிருஷ்ணரின் தொண்டில் முழுமையாக ஏற்படுத்துவதாகும். ஒருவன் பகவானின் தொண்டில் மனதையும் உடலையும் முழுமையாக அர்ப்பணிக்காவிடில் அவன் உண்மையான சந்நியாசி ஆவதில்லை. அது வெறும் உடையை மாற்றக்கூடிய விஷயம் அல்ல. இது பகவத்கீதையிலும் 6:1 கூறப்பட்டுள்ளது. அதனால் ரித கர்ம பச காரிய பலம் காரியம் கர்ம கரோதியா ச சந்நியாசி ச யோகி ச கிருஷ்ணரின் திருப்திக்காக பக்தியுடன் பணியாற்றுபவனை சந்நியாசி எனப்படுகிறான். உடை மட்டுமே சந்நியாசம் அன்று, கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுமே சந்நியாசமாகும். ஸோ அநாசிதா கர்மபலம் காரியம் கர்ம கரோத்தியா ச சந்நியாசி ச யோகி ச. ஸோ யார் வந்து தீய பற்ற வைக்கலையோ இல்லை செயல்கள் செய்யலையோ அவர் சன்னியாசி கிடையாது. ஓகே, சன்னியாசினா அட்டாச்மெண்ட்னா என்ன? கிருஷ்ணரை மையமாக வச்சு கிருஷ்ணருக்கு எதெல்லாம் உகந்ததோ அது மேலே பற்றுதல் வச்சுருக்கிறது அட்டாச்மெண்ட். பற்றுதல் இல்லை. டிட்டாச்மெண்ட்டாக என்ன? கிருஷ்ணருக்கு எந்த காரியம்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதுதான் டிட்டாச்மெண்ட். ரெண்டே விஷயந்தான் ஓகே இந்த உலகத்தில். அதனால் கிருஷ்ணருக்கு பிடிக்காத காரியம் 4 விஷயங்கள் இருக்குது. அந்த 4 விஷயங்கள் இஸ்கானில் பண்ணுறதே கிடையாது. நோ எலிசிக்ஸ். சரி, 4 காரியங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி மினிமம் 16 நோட்ஸ் கிருஷ்ணா சொல்கிறால, மன்மனா பவன் பக்த மத்தியாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவேசி சுக்தம் ஆத்மானம் அத்மனாயனா. என்னை நினச்சிட்டே என்னுடைய பக்தனாக எனக்கு நமஸ்காரம் பண்ணி என்னை பூஜை பண்ணு. ஸோ இந்த 4 விஷயங்களும் பண்ணுறோம் கிருஷ்ணருக்கு பிடிச்சது.
ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹரணி ஒரு பேராகிராஃப் படி, பெரிய பேராகிராஃப் படிக்கிறேன். ரெண்டாவது பேராகிராஃப். The word Paratmanishta means being a devotee of Lord Krishna. Paratma, the supreme person, is Krishna. Ishvara Parama Krishna Satchidananda Vigraha. Those who are completely dedicated to the lotus feet of Krishna in service are actually sannyasis. As a matter of formality, the devotees accept the sannyasa dress as previous acharyas did. He also accepts the 3 dandas. Later, Vishnu Swami considered that accepting the dress of 3 dandi was Paratmanishta. Therefore, sincere devotees add on another danda, the Jiva danda, to the 3 existing dandas. The Vaishnava sannyasis is also known as 3 dandi sannyasis. The Mayavadi sannyasi accepts only 1 danda, not understanding the meaning of 3 danda. Later, many persons in the community of Shivaswami gave up the Atmanishta devotional service of the Lord and followed the path of Sankaracharya. Instead of accepting 108 names, those in the Shivaswami Sampradaya follow the path of Sankaracharya and accept the 10 names of sannyasa. Although Sri Chaitanya Mahaprabhu accepted the then existing order of sannyasa, namely Ekadanda, he still recited a verse from Srimad Bhagavatam about 3 danda sannyasa accepted by the Brahmana of Avantipura. Indirectly, he declared that within the Ekadanda, 1 danda, 4 dandas existed as one. Accepting Ekadanda sannyasa without Paratmanishta, devotional service to Lord Krishna, is not acceptable to Sri Chaitanya Mahaprabhu. In addition, according to the exact regulative principles, one should add the Jiva danda to 3 danda. These 4 dandas, bound together as one, are symbolic of unalloyed devotional service to the Lord. But the Ekadandi sannyasis of the Mayavada school are not devoted to the service of Krishna. They try to merge into the Brahman effulgence, which is a marginal position between material and spiritual existence. They accept this informal position as liberation. Mayavadi sannyasis, not knowing that Sri Chaitanya Mahaprabhu was a 3 dandi, think of Chaitanya Mahaprabhu as an Ekadandi sannyasi. This is due to their bewilderment. In Srimad Bhagavatam, there is no such thing as Ekadandi sannyasi. Indeed, the 3 dandi sannyasi is accepted as a symbolic representation of the sannyasa order. By writing this verse from Srimad Bhagavatam, Sri Chaitanya Mahaprabhu accepted the sannyasa order recommended in Srimad Bhagavatam. The Mayavadi sannyasis who are enamored of the external energy of the Lord cannot understand the mind of Sri Chaitanya Mahaprabhu. வைஷ்ணவ சன்னியாசி வந்து 3 தண்டி சன்னியாசி. ஆக்சுவலி 4 தண்டம் இருக்கும், அதை சுற்றிடுவான். சுத்தம் ஒரே தண்டை தான் எல்லா சன்னியாசியும் கேரி பண்ணுவாங்க வைஷ்ணவரில். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா காயா மனசா வாசா இது எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய சர்வீஸில் அப்ளை பண்ணுறேன். அது ஜீவதண்டாவும் ஆட் பண்ணிக்கிறார். இந்த 4 தண்டம் சேர்த்து தான் இது. ஆனால் மாயவரி சன்னியாசி வந்து ஏகதண்ட சன்னியாசி. ஓகே, ஸோ சன்னியாசம் வாங்கும்போது சைத்தன்ய மகாபிரபு கேசவ பாரதியிட்ட வாங்குறாரு இல்லையா, அவர் வந்து மாயவரி சன்னியாசி. அப்போ சங்கரதாச சம்பிரதாயத்தில் சன்னியாசம் கொடுத்தாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி இருந்து வைஷ்ணவ சன்னியாசம். அதுக்கப்புறம் சங்கர சம்பிரதாயம் அப்போ பாப்புலராக இருந்தாலும் அங்கே வாங்குறாரு. ஆனால் அந்த தண்டத்தை என்ன பண்ணுவாங்க, நித்யானந்த பிரபு உடச்சிருக்காரு. ஓகே, எது என்ன சிம்பாலிக்னா, இது வைஷ்ணவர்களுக்கு வந்து 4 தண்டம் இருக்கும், அதை வந்து சுற்றி இருப்பாங்க ஒரு துணியால். அந்த ஏக தண்டத்துக்குள்ளே 4 இருக்குது. காயா மனசா வாசா ஜீவம் எல்லாத்தையும் ஆத்ம நிவேதம் எல்லாத்தையும் கிருஷ்ணர் சேவையில் அர்ப்பணிக்கிறேங்கிறது. ஓகே, மாயவதி சன்னியாசில் பக்தி சேவைன்றே கிடையாது. இல்லை, பராத்மனிஸ்தம் அப்படிங்கிறது பக்தி சேவை குறிக்கிறது, பகவானுக்கு பக்தி சேவை குறிக்கிறது. இது முக்கியமான வார்த்தை இந்த இதில். ஓகே, அதனால் இது பிராமணர் அவந்திபுரா பிராமணர் சொல்கிறத சைத்தன்யம் சொல்கிறார். இந்த கடக்க முடியாத சம்சார கடலில் வந்து பகவானுடைய சேவையில் நித்தியமாக நம்ம ஈடுபட முடியுமா? கடக்க முடியும். இதை வந்து போன முந்தைய ஆச்சாரியர்கள்லாம் அக்ரி பண்ணியிருக்காங்க இன்ஃபார்ம் டிவோஷனோட. அதனால் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறது தான் வாழ்க்கையோட நோக்கம் சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்ல அவந்தி பிராமணன். இதுதான் சைத்தன்ய பிரபு ஏற்றிருக்கார். அவர் வந்து சைத்தன்ய பிரபு கேசவபாரி தான் அவர் பேர், கேசவ அவர்கிட்ட சன்னியாசம் வாங்கினாலும் மாயாவதியில் சன்னியாசம் வாங்கினாலும் அவர் பக்தி சேவை தான் என்ன பண்ணுறாரு, ஏற்றிருக்காரு. ஓகே, சாதாரண பணி அந்த லாஸ்ட் பிரபு அந்த 4 இதுல தண்டத்துல 4 இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, காயா மனசா வாச்சா இன்னொன்னு ஜீவ தண்டம். ஜீவா ஓகே, கரெக்ட். தன்னையே அர்ப்பணிக்குது.
to date. all the devotees of Sri Chaitanya Mahaprabhu, following his footsteps, accept sannyasa order and keep the sacred thread and juffa. Tuft of unsaved hair. Adi T-U-F-T-A-B pronounced. Tuft தான் நினைக்கிறேன். Tuft of unsaved hair. The Ekadali sannyasis of Mayavadi school give up the sacred thread to and do not keep any tuft of Sika. tuft of hair. Therefore, they are unable to understand the purport of Tridanda sannyasa. And as such, they are not inclined to dedicate their lives to service of Govinda. They simply think of merging into the existence of Brahman because of their disgust of the material existence. The acharyas who advocate the Daiva Varnashrama, the socially order of Chadurvarnam mentioned in Bhagavad Gita, do not accept the proposition of the Ashura Varnashrama, which maintains that the social order of Varna is indicated by birth. And the most intimate devotee of the Sri Chaitanya Mahaprabhu, namely Gadadhar Pandit, accepted Tridanda sannyasa and also accepted the Madhava Upadhyaya as his Tridandi sannyasi disciple. It is said that from this Madhavacharya, the Sampradaya known in the Western India as Vallabhacharya Sampradaya has begun. Shri Gopalabhatta Goswami, who is known as the Smrityacharya in the Gaudiya Vaishnava Sampradaya, later accepted the Tridanda sannyasa ordered from the Tridandi father Prabodhananda Saraswati. Although acceptance of Tridanda sannyasa is not distinctly mentioned in the Gaudiya Vaishnava literature, the first verse of Srila Rupa Goswami's Upadeshamrita advocates that one should accept the Tridandi sannyasa ordered by controlling the 6 dosages. Vachuveham manasakrodaveham jivaveham mudrapasthaveham ethamehadyo visehedadira sarvabhimam pratyusasishyat. One can control the forces of speech, mind, anger, belly, tongue and genital is known as the Goswami and is competent to accept the disciples all over the world. The followers of Sri Chaitanya Mahaprabhu never accepted the Mayavada order of sannyasa, and for this they cannot be blamed. Sri Chaitanya Mahaprabhu accepted Sridhara Swami, who was a Tridandi sannyasi, but the Mayavadi sannyasi, not understanding Sridhara Swami, sometimes think that the Sridhara Swami belonged to the Mayavadi Ekatanda sannyasa community. Actually, this was not the case. This was the case. So, Daiva Varnashramuku Asura Varnashram enna vyasana? Daiva Varnashram வந்து கிருஷ்ணர் ஏற்படுத்தினது. சாத்துர வந்து மயா சிஸ்டம் குணகர்ம விபாகசிகா பேஸ்ட் ஆன் குணகர்மா, குணங்களையும் செயல்களையும் பொறுத்து தெய்வ வர்ணாசிரம். அசுர வர்ணாசிரம் எப்படின்னா பெர்த்தை பேஸ் பண்ணி, அப்பா அப்படின்னா பையனும் அப்படி தான், அந்த மாதிரி அது வந்து அசுரர்கள் பண்ண வர்ணாசிரமம். அப்போ கலியுகத்தில் எப்படி இருக்கு? இப்போ அசுரர்கள் பண்ணுற வர்ணாசிரம். ஓகே, தெய்வ வர்ணாசிரமம் கிருஷ்ணன் ஏற்படுத்துறது வந்து குணங்களையும் அவங்க செயல்களையும் பொறுத்து தான் அவர் ஏற்படுத்தினார். எஸ்ஏஎல் லக்ஷணம் புரோக்தம் நாரதே சொன்னார். எப்படி வந்து அவர் லக்ஷணம் எந்த அந்த அறிகுறி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவர் எந்த பிரிவுன்னு சொல்லிட்டு, ஓகே, சோசியல் பிரிவுன்னு சொல்லிட்டு, சமூகத்தில் எந்த பிரிவு, பிராமணரா, சத்தியா, வைசியரா, சூத்திரான்னு சொல்லிட்டு, இது வந்து யார் ஒருத்தர் இந்த மாதிரி வாச்ச மனசா குரோதா வேகம் இதெல்லாம் அடக்கினாலும் அவர் கோஸ்வாமின்னு சொல்கிறோம். இந்த கோஸ்வாமி வந்து பரம்பரையாக வர்றது கிடையாது. எங்கள் அப்பா கோஸ்வாமி, நான் கோஸ்வாமி, நான் இப்போ கடைசியில் என் பேரன் கோஸ்வாமி ஆகிட்டான், அப்படி கிடையாது. கோஸ்வாமி இஸ் நாட் அ ஹெரிடெட்ரி டைட்டில். தாத்தா அப்படி இருந்தால் நான் அப்படி பட்டம் எடுத்துக்கிறது கிடையாது. ஓகே, யார் ஒருத்தர் இந்த மாதிரி ரூபகோஸ்வாமி சொன்ன அந்த முதல் வெர்ஸை, வாச்ச வேகம் மனசா குரோதா வேகம் ஜீவஹா வேகம் உதரபஸ்த வேகம் ஏதான் வேகானி விஷயா சர்வாபிமாம் பிரத்தியம் சசிஷ, அந்த மாதிரி ஒருத்தர் தான் கோஸ்வாமி. அவர் தான் என்ன பண்ண உலகம் முழுவதுமாக சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். 7ஆம் ஸ்லோகம் படிக்கணும். கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபகஹே சாதுயே பிக்ஷுரவச்சனா பிரபகஹே சாதுயே பிக்ஷுரவச்சனா முகுந்த சேவன விரதா ஹைலா நிராதரணா
முகுந்த சேவன விரத கைல நிர்தாரண. கரெக்ட். பகவான் முகுந்தரின் தொண்டில் ஈடுபடுவதில் அந்த யாசக பக்தரின் உறுதியை சுட்டி காட்டும். இந்த ஸ்லோகத்தின் பொருளை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஆமோதித்துள்ளார். இந்த ஸ்லோகம் மிகவும் நல்ல ஸ்லோகம் என்று எடுத்துரைத்து அவர் தமது அனுமதியை வழங்கினார். ஓகே, சொல்ல முடியலாம். பராத்மனிஷ்டா மாத்ரா வேஷதாரணா பராத்மனிஷ்டா மாத்ரா வேஷதாரணா முகுந்த சேவாய ஹயா சம்சாரதாரணா முகுந்த சேவாய ஹயா சம்சாரதாரணா. சந்நியாசம் ஏற்பதன் உண்மையான நோக்கம் தன்னை முகுந்தரின் சேவையில் அர்ப்பணிப்பதாகும். முகுந்தருக்கு சேவை செய்வதால் ஒருவர் பௌதிக வாழ்வின் பந்தத்திலிருந்து உண்மையாகவே விடுபட இயலும். பொருளுரை. இது தொடர்பாக ஸ்ரீல பக்தி வினோத தாகூர் கூறுவது யாதெனில், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சந்நியாச ஆசிரமத்தினை ஏற்று முகுந்தரின் தொண்டில் ஈடுபடுவதற்கான அவந்திபுர பிஷுவின் மனநிலையினை பரிந்துரைக்கிறார். முகுந்தருக்கு சேவை செய்வதற்கு பிராமணரிடம் இருந்த மன உறுதியின் காரணத்தால் மகாபிரபு அவரது கூற்றினை ஏற்றார். சந்நியாச உடை என்பது உண்மையில் பௌதீக ரீதியிலான ஒரு கவர்ச்சியே. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அத்தகைய சடங்குகளை விரும்பவில்லை. ஆனால் அவர் அந்த சந்நியாசத்தின் சாரமான முகுந்தரின் சேவையை விரும்பினார். எல்லா சூழ்நிலையிலும் அத்தகைய மன உறுதியுடன் இருந்தால் பராத்மா நிஷ்டா எனப்படுகிறது. அது அவசியமாகும். சந்நியாச ஆசிரம என்பது உடையை அடிப்படையாக கொண்டதில்லை, மாறாக முகுந்தருக்கு சேவை செய்வதற்கு உறுதியை அடிப்படையாக கொண்டது என்பதே இறுதி முடிவாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஸோ முகுந்தனுக்கு சேவை செல்வதுதான் முக்கியம். ஓகே, சன்னியாசம் ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லை. அதான் பிரபாத நேரம் ஒரு 2-3 பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவார். சன்னியாசம் உனக்கு தேவையில்லை, நீ நல்லா தான் இருக்கிற, கிரகஸ்தான் இருக்கிற, நீ இதில் சேவை பண்ணிட்டு இருந்தாலே போதும், ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறார். அதனால் சன்னியாசம்ங்கிறது 4 விஷயங்கள் இந்த கலியுகத்தில் ப்ரொஹிபிட் பண்ணிக்கணும், தடுத்துருக்காங்க. அதுல இருந்து அஸ்வமேதம், ஆமாம், அது அஸ்வமேதம் கவாலம்பம், அஸ்வமேதம் கவாலம்பம், தேவரேன, நல்ல ஸ்லோகம். ஓகே, அஸ்வமேத யஜ்யம், குதிரை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, குதிரை யஜ்யத்தில் போடக்கூடாது. அப்புறம் கவாலம்னா பசுவை யஜ்யத்தில் போடக்கூடாது. 2 ஒரு பிரதருடைய ஒய்ஃப் மூலமாக குழந்தைய பெற்றுப்பாங்க, குழந்தை இல்லையா முந்தைய காலத்தில். இப்போ அது கிடையாது, அப்ரூவ் கிடையாது. ஃப்ளஷ்ஷு, அனிமலுடைய ஃப்ளஷ்ஷை போடக்கூடாது. ஏன் போயிடுச்சுடா, சாயிடாது போயிடுச்சு. அனிமலுடைய ஃப்ளஷ்ஷை எங்கேதில் போடக்கூடாது. ஓகே, 5 சன்னியாசம் எடுத்துக்கூடாது. இந்த 5மே கலியுகத்தில் தடை செஞ்சுட்டான். ஓகே, ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஓகே, ஸோ அதனால் சன்னியாசங்கிறது இங்கே கிடையாது, கலியுகத்தில் எடுக்க முடியாது சன்னியாசம். சன்னியாசிங்கிறது மனது லெவலில் அவர் என்ன பண்ணுவார், முழுதுமாக காய மனசா வாச்சா இது எல்லாமே கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறது. ஓகே, அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பல பைத்திரிகம் தேவரேன ஸ்தோத்பத்தம் கலோ பஞ்ச விபஜ்ஜயேத். இதான் அந்த ஸ்லோகம். பிரபா அடிக்கடி சொல்வார். பிரபு, ஒரே ஒரு டவுட் கேட்கட்டுமா? காயனா ஆக்சுவலா பாடி தானே? ஆமா, பாடி கரெக்ட். ஓகே, நம்மளுடைய பாடியை அதில் சேவையில் ஈடுபடுத்தும். ஓகே, எஸ் பிரபு. ஓகே, ஸோ அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பல பைத்திரிகம் தேவரேன சுதோத்பத்தம் கலோ பஞ்ச விபஜ்ஜயேத். ஓகே, இந்த 5மே அப்ரூவ்ட் கிடையாது. ஆனால் இஸ்கான பையன் சன்னியாசி நிறைய பேர் இருக்காங்கன்னா ப்ரீச்சிங், பிரச்சாரத்துக்கு தான் சன்னியாசம். ரொம்ப என்ன சொல்ல, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்குண்டார். எதுக்காக பிரச்சாரம் பண்ணுறோம்? நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்கும் மற்றவங்களை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் பிரச்சாரம் பண்ணுறோம். மேக்ஸிமம் நம்மளை தூய்மைப்படுத்துக்கு தான் பிரச்சாரம் பண்ணுறோம். பிரச்சாரம், ரீடிங், சாண்டிங் 3 பவர்ஃபுல்லான ஒரு பக்தி சேவை மெத்தட். ஓகே, பிரச்சாரம் பண்ண என்ன ஆகிடும், நம்மளுடைய இருப்பு தூய்மையாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இதுக்காக தான் சன்னியாசம் இஸ்கானில் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்து 9வது ஸ்லோகம். லட்சுமி மாதாஜி படிங்க. 2 ஸ்லோகம் படிச்சு போகலாம் கரெக்டாக. லட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. என்கிட்ட இந்த புக் இல்லையா? ஓகே ஓகே, இன்னொரு லட்சுமி மாதாஜி. ஓகே, நீங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சேவே சா கைலாயே விருந்தாவன கியா. படிங்க. ஹரே கிருஷ்ணா. कृष्ण निसेवना धरी निवृत्ते वैश्या கொஞ்சம் கிட்ட படிங்களேன், கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் கிட்ட வாங்க. ஹரே கிருஷ்ணா. பண்ணிங்க.
சந்நியாச ஆசிரமத்தை ஏற்ற பின்னர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்திற்கு சென்று தனிமையான இடத்தில் முகுந்தரின் சேவையில் தன்னை முற்றிலுமாக ஈடுபடுத்த முடிவு செய்தார். இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க. ஏதபோலி சலே பிரபோ பிரமோ பிரமோன்மாதேரச்சிஹ்னா दिग्विदिक ज्ञान नाही किबा रात्रि दिना சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்தை நோக்கி சென்ற போது பிரேமையின் அறிகுறிகள் அனைத்தும் அவரில் தோன்றின. எந்த திசையில் செல்கிறோம் என்பதையோ அஃது இரவா பகல்வா என்பதையோ அவர் அறியவில்லை. இதே பிரகலாத் மகாராஜா இதுலேயும் வரும் இல்லையா? பிரகலாத் மகாராஜா வந்து சாப்பிட்றது தூங்குறது இது எல்லாமே தெரியாது அவருக்கு. எப்போயும் பகவான் நாமா இருப்பாராம். மகா பாகவதர். அதனால அதெல்லாம் அனிச்சை செயல் அப்படி நடந்தான். எல்லாமே அப்படி எப்படி சின்ன குழந்தைய பெட்ரோல் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி பகவான் பார்த்துட்டான் அவர். அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாமே தெரியுதுன்னா நமக்கு இன்னும் அந்த நிலைமைக்கு உயராத வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த உலகத்தில் சர்வே பண்ணிக்கிட்டு பக்தியை பயிற்சி பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் லேக் ஆனாலும் என்ன ஆகிடும்? பௌதிகவாதிகள் என்ன பண்ணுவாங்க? ரெடியாக இருக்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, குற்றம் கண்டுபிடிக்க ரெடியாக இருப்பாங்க. நீ இதை கிருஷ்ணா கான்சியஸ் பயிற்சி பண்ணதால தான் நீ இதை கோட்டை விட்டுட்டேன்னுவாங்க. ஓகே, we have to be ready. ஆக்சுவலி இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்க்கை வந்து ஒரு போராட்டம். அந்த வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் போராட்டம் ஆயிடும். யாருக்குன்னா கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அப்போ வந்து வாழ்க்கை உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போய் நல்லா பயிற்சி பண்ணுப்பா, அவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லவே மாட்டான். ஏன்னா அவன் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண ஆரம்பித்தாலே அங்கே எல்லா பொருளுங்கட்சிக்கும் தடங்கள் வந்துடும். கரெக்டாக இல்லையா? டிவி பார்க்குறது கட்டாயிடும், காஃபி டீ குடிக்கிறது பிரஜால்பா பண்ண மாட்டோம், தேவையில்லாம் வெளியே போகிறது கிடையாது, வெளியில் சாப்பிட மாட்டோம். இது எல்லா பொருளுங்களும் கட்ட ஆனோன்னு மேக்ஸிமம் யாருக்குமே பிடிக்காது. ஓகே, அதனால என்ன பண்ணுவோம்? நேரம் பார்த்துட்டே இருப்பான். இவன் என்ன பெரிய சன்னியாசியமாக ஆக்ட் பண்ணுறானே அப்படின்ட்டு எதில் குற்றம் இருக்கோ அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? இது பண்ணுவாங்க. அதனால் நம்ம அந்த கிருஷ்ணவனில் இருக்கவங்க பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? ரொம்ப அவங்க ஃபீல்டில் வந்து நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும், படிக்கிற பசங்க நல்லா படிக்கணும், வேலை பார்க்கணும், நல்லா வேலை பார்க்கணும். இதே மாதிரி இருந்தது. அதே சமயம் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு? சைத்தன்ய என்ன சொல்கிறாருன்னா, எப்படி ஒரு கள்ளக்காதலி நினச்சிட்டு இருக்காரோ, கள்ளக்காதலி அதே மாதிரி கிருஷ்ணன் நினச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறான். ஆசாரி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறான். அப்போ தான் மனசில் பதியுண்டு. கிருஷ்ணன் நினச்சிட்டே நம்ம ஆக்டிவிட்டியை பர்ஃபெக்டாக பண்ணணும். ஆனால் மனசு ஃபுல்லாக கிருஷ்ணன் இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா எப்பா என்னம்மா வலிக்கிறார் அந்த மாதிரி இருக்கும். புரியுதா அவங்களுக்கு? இந்த மாதிரி தான் கிருஷ்ண வழக்கத்தில் இருக்கணும். பிரபா இதுதான் சொல்லியிருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு ரதாதாச கோஸ்வாமிக்கு தான் சொல்கிறார், நீ இந்த மாதிரி நீ இரு உங்கள் வீட்டில் அப்படின்றார். நீ இப்போல்லாம் சன்னியாசிலாம் எடுக்க கோஸ்வாமி ஆகலான்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இப்போ வந்து 11 படிக்கணும்ல? 11 12 கரெக்டா? ஓகே, 11 12 உள்ள சாமி பார்த்தா நீங்கள் படிக்கணும். 11 12 ஹரே கிருஷ்ணா. 11 சொல்லுவோம். 11 சொல்லுவோம் சரிங்களா? நித்யானந்த ஆச்சாரிய ரத்னா முகுந்த தீன ஜனா நித்யானந்த ஆச்சார்ய ரத்ன முகுந்த தீன ஜன பிரபு பாச்சே தினே கரேன கமனா பிரபு பாசே தீன கரேன கமன. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனத்தை நோக்கி சென்ற போது நித்யானந்த பிரபு, சந்திரசேகரர், பிரபு முகுந்தர் ஆகிய மூவரும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். 3 பேர் பின்தொடர்ந்து சொன்னார். யாரெல்லாம்? சந்திரசேகரர், அப்புறம் வந்து நித்யானந்த பிரபு, அப்புறம் முகுந்த பிரபு. இந்த சந்திரசேகர ஆச்சாரியர் இருக்கார் இல்லையா, அவர் ஆச்சார ரத்னான்னு சொல்லுவாங்க. அவருடைய வீடு தான் சைத்தன்ய மட். சைத்தன்ய மட் இருக்குல்ல, எவ்வளோ பெருசாக இருக்குது. அவருடைய வீடு சந்திரசேகர ஆச்சாரிய வீடு. ஓகே, தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப அருமையான பிளேஸ் இது. அடுத்தது இன்னொன்று படிங்க மாதாஜி. ஜெய் ஜெய் பிரபு தேக்கே சே லோகா. ஜெய் ஜெய் பிரபு தேக்கே சேகி லோகா. प्रेम में से हरि भोले कंडे दुख शोका. பிரேமாவேஷே ஹரி பலே கண்டே துக்க சோக. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ராட தேசத்தின் வழியாக சென்ற போது அவரை கண்டவர்கள் அனைவரும் ஹரி ஹரி என்று பரவசத்துடன் கூறினர். பகவானுடன் இணைந்து இவ்வாறு அவர்கள் உச்சரித்த போது பௌதிக வாழ்வில் எல்லா வருத்தமும் சோகமும் அழிவுற்றன. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா.
ஹரி ஹரின்னு சொன்னால் எல்லா துக்கம் போயிருமா. ஹரி வந்து என்ன பண்ண தீடிடுவார், நம்மளுடைய கஷ்டங்களாக தீடிடுவார். அதுதான் அவர் பில்லுமங்கல் தகர் பாடுறாருல, பிரஜே பிரசீதம் நவநீத சௌரம் கோபகரானாம் சதுக்கூல சௌரம் அநேக ஜன்மாஜித பாபச்சௌரம் சௌரகிருகண்யம் புருஷம் நமாமி. நீ திருடர்களே சிறந்த திருட. ஏன்னா எவ்வளோ பாவங்கள் எவ்வளோ பிறவிகள் இருக்கோ அந்த பாவத்தையெல்லாம் தேடிட்ட. இந்த மாதிரி பாடுறாரு. அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல், சௌராஷ்டகம். அது வந்து பில்லுமங்கல் தகவல் எழுதுது. அதெல்லாம் ஹரி ஹரின்னு சொன்னாலே எல்லா விதமான துக்கங்கள் எல்லா விதமான பாவங்களும் கழிஞ்சிடும். ஓகே, 13 படிக்கலாம். அப்போ ஆர்வப்படுற உங்கள்கிட்ட புக் கிடையாதுல்ல? ஹரே கிருஷ்ணா பிரபு, புக்கு இல்லைங்க பிரபு. சரி, கேட்டே இருங்க, நான் பாவனை படிக்க போகிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவராஜ் படிங்க 13. ஹரே கிருஷ்ணா பிரபு. हरे कृष्ण। गोप बालका शबा प्रभु के देखिया, गोप बालका शबा प्रभु के देखिया, हरि हरि बोली धाके उच्च करिया, हरे हरे बोली धाके उच्च करिया. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்வதை கேட்ட அனைவரும் இதயக்குல சிறுவர்களும் அவருடன் இணைந்து ஹரே ஹரி என்று பலமாக உரைக்கத் தொடங்கினர். எல்லாம் சொல்றாங்க. அங்க இருக்கிற மாடமிக சிறுவர்கள் என்ன சொல்றாங்க? ஹரி ஹரின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது சுனிதா சபரா நிகட்டா கேல கௌரஹரி, சுனிதா சபரா நிகட்டா கோலா ஹௌ ஹரி, கௌரஹரி கௌரஹரி. ஓகே, கோலா கௌரஹரி. ஆமா. बोले बोलो बोलो बोले शबाना सिरे हस्त धरी, बोले 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 शबाना सिरे हस्त धरी. இதயக்குல சிறுவர்களும் ஹரி ஹரி என்று உச்சரிப்பதை கேட்ட சைத்தன்ய மகாபிரபு மிகவும் திருப்தியுற்றார். அவர்களை அணுகி தமது திருக்கரத்தினை அவர்கள் தலையில் வைத்து இது போன்ற தொடர்ந்து உச்சரியுங்கள் என்று கூறினார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவருடைய கையை வைக்கிறார் பாருங்க. இதே மாதிரி நீங்கள் சாண்ட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, எவ்வளோ ஒரு இது பாருங்க, கைதல் அந்த மாதிரி பண்ணுறாரு. ஓகே ஓகே. பிரபாவதி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 15 16 படிக்கலாம். நீங்கள் 15 படிங்க. பிரபாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. 15வது ஸ்லோகம். சரிங்க பிரபு. ताजबारा स्तुति करे तुम्हारा भाग्यवान, तसाबारा स्तुति करे तुम्हारा भाग्यवान, कृदाता करिला मोरेश सुनाज्ञा हरिनामा, कृदार्थ करिले मोरे सुनाज्ञा हरिनामा. அவர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள் என்று கூறி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்களை ஆசீர்வதித்தார். இவ்விதமாக அவர் அவர்களை புகழ்ந்தார். அவர்கள் பகவான் ஹரியின் திருநாமத்தை உச்சரித்ததால் தாம் மிகவும் வெற்றி அடைந்ததாக மகாபிரபு உணர்ந்தார். ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால நீங்க சொல்றதுனால பாக்கியவான்றார். ஓகே, இதுதான் நித்யானந்த பிரபு சொல்வார். யாரெல்லாம் ஹரியோட நாமத்தை சொல்றீங்களோ நான் வந்து இப்போ புல்ல வாயில வச்சு கேட்குறேன்னு சொல்லி சொல்லுவார். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கேன்னு சொல்லி நித்யானந்த பிரபு பாடுவார் இல்லையா? இந்த மாதிரி நித்யானந்த பிரபு சொல்லுவார். இதுதான் ஹரி இவர் சத்யா பிரபு அவங்கள புகழ்றார், பாக்கியவான் சொல்கிறார். நீங்கள் வந்து இந்த சேட் பண்ணிட்டே இருங்க, அவங்களை ப்ளஸ் பண்ணுறாரு. அப்படி அடுத்த ஸ்லோகம் பிரபா வந்து படிங்க. குப்தே குப்தே தாசபாக்கேயான் ஆமி ஆனி தாக்கூர நித்யானந்தா, குப்தே தாசபாக்கேயானி டாக்கூர நித்யானந்தா, शिकाइला सभागारे घरिया प्रबंता, சிகாயில சபாகரே கரியா பிரபந்தே. எல்லா குருவர்களையும் ரகசியமாக அழைத்து ஒரு பொருத்தமான கதையை சொல்லி நித்யானந்த பிரபு அவர்களிடம் பின்வருமாறு அறிவுறுத்தினார். ஹரே கிருஷ்ணா. இன்னொரு ஸ்லோகம் படிச்சுதான் இருக்கு, படிச்சு இன்னொன்று படிச்சுங்க. वृंदावन पता प्रभु पूछे न तुम्हारे, वृंदावन पद प्रभु पूछे न तुम्हारे, गंगा तीरा पत्ता थबे देखा धारे, गंगाधीर பததபே தேகாயிகதாரே. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உங்களிடம் பிருந்தாவனத்திற்கான பாதையை பற்றி வினவினால்
அதற்கு பதிலாக நீங்கள் அவருக்கு கங்கைக்கரையின் பாதையை காட்டி விடுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஸோ நித்யானந்த பிரபு அந்த மாதிரி பண்ணுறாரு, அவர் கோபம் பண்ணுறாரு. அந்த பசங்களை கூப்பிட்டு இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி செய்யி. அவர் வந்து கேட்பார், சத்தியம் எப்படி போகிறது கேட்பார், ரெண்டாவதுக்கு கங்கையை காட்டிடு, அப்படி தான் போகணும்னு சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஏன்னா அவரோட ஐடியா என்னன்னா, இப்போ நேராக அவர் வந்து விருந்தாவனம் போவேணான்னு நினைக்கிறார் நித்யானந்த பிரபு. அவங்க அம்மாவை பார்க்கணும், பக்தர்கள்லாம் பார்க்கணும், இப்படி சன்னியாசி வாங்கி நேராக போகணும்னு பார்க்குறாரு. நவதீபத்தில் உள்ள பக்தர்கள்லாம் ஏங்குறாங்க அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனால எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் விருந்தாவனம் போகணும்னு சொல்லி இவர் ஆசைப்படுறாரு. அதனால என்ன பண்ணுறாரு, இந்த பொய் சொல்ல சொல்கிறாரு பசங்களை. ஓகே, 18-19 மலைவாசம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தபே பிரபோ புச்சிலேனா சுனா சிசுகனா. அபே பிரபோ புச்சிலேன சுன சிசுகனா. कहा देखी कौन पते जाबा वृंदावना. कहा देखी कौन पते जाबा वृंदावना. शिशु शबा गंगा तीरा पद दिखाइला. शिशु सपा गंगा तीर पद दिखाइला. सेई पते आवे जे प्रभु गमना करिला. सेई पते आवे से प्रभु गमन करिला. டிரான்ஸ்லேஷன். விருந்தாவன பாதையை பற்றி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு விடையற்குல சிறுவர்களிடம் வினவிய போது சிறுவர்கள் கங்கை கரையின் பாதையை அவருக்கு காட்டினர். மகாபிரபுவும் பரவசத்துடன் அப்பாதையில் பயணித்தார். எல்லாம் அங்காடிலாம் ஓகே, இப்போ இப்படிதான் அப்படிதான் சொல்லிடுறாங்க. அவர் கங்கையை நோக்கி நேராக எங்கே போயிட்டு இருக்காரு, சாந்திபூர் போயிட்டு இருக்காரு. ஓகே, நவதீப் பக்கத்தில் சாந்திபூர். நவதீப்லேருந்து வந்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சாந்திபூர் பானிகட் தாண்டி தான் வரணும். சப்போஸ் நீங்கள் தனியாக அப்படி மாயப்பூர் போயிட்டு வந்தபோது என்ன பண்ணலாம்னா அத்வைத பார்க் இந்த சாந்திப்பூரில் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஆக்சுவலாக நாங்கள் ஹரணிக்கு இனிஷியேஷன் வாங்கினப்ப அந்த சாந்திப்பூர் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணோம். அது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. நாங்கள் எதேச்சியாக அடுத்த நாள் என்ன பண்ணோம், இனிஷியேஷன் வாங்கி அடுத்த நாள் வந்து ஈஸ்வர ஜெயச மாதாஜி வந்தாங்க. இப்போ அந்த காலில் இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 2 டாக்ஸி பிடிச்சி போனோம். இன்னும் இங்கே ஹபிபூர் போனோம் இல்லையா, ஹபிபூர் போகும்போது ஆச்சாரிய பத்து போனோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நார்மலாக பண்ணிங்கன்னா கூட்டமே இருக்காது, சரியான கூட்டம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய லைனாக இருந்துச்சு. பிரசாதம் கிடைக்குமானே தெரில, ஆனால் கடகடன் மூவாயிடுச்சு பிரசாதம் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஓகே, நல்லா பிரசாதம் நல்லா இருந்துச்சு. அத்வைதாச்சாரியாரோட அந்த இடம் அங்கே தான் வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க. அதான் அந்த சாந்திபூர் ஃபெஸ்டிவல் தான். ஓகே, கொடுக்குறாங்க. சச்சி மாதா வந்து குக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த இஸ்கான் தான் குரு மகாராஜுடைய அந்த இது ஒரு இருக்குல்ல, அந்த இடத்துல தளம் போட்டிருப்பாங்க. அங்கே தான் நம்ம இது பாடணும், குரு பூஜை பண்ணோம். கரெக்டாக அங்கே அட்டன் பண்ணோம். ரொம்ப அருமையாக இருந்ததில்ல. அங்கே அட்டன் பண்ணிட்டு அப்புறம் பிரசாதம் சாப்பிட்டோம். நமக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி பிளான் வந்து கரெக்டான பிளான். அதே குரு பூஜை பண்ணோம். அப்படி எல்லாம் வந்தோம். கரெக்டாக ஒரு பிரசாதம் இருங்க, வெயிட் பண்ணுங்கன்னா பிரசாதம் சாப்பிட்டு அது ஒரு கிளம்பணும் ஹெவி இல்லையா. ஸோ இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து 20 படிக்கணும். ஆச்சாரத்னேரா கஹே நித்யானந்த கோசாயி. படிங்க பிரபு, மலைவாசம் படிங்க. மலைவாசம் வீட்டில் இருக்கீங்க பிரபு, மலைவாசம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. போயிட்டாரா பிரதா மாதா, என்னாச்சு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. शीघ्र जाहा तुम्ही अद्वैताचार्य रत्ताई ताई. शीघ्र जाह तुम्ही अद्वैत आचार्य रत्ताई. கங்கை கரையின் வழியாக மகாபிரபு முன்னேறிய போது ஸ்ரீ நித்யானந்த பிரபு ஆச்சாரிய ரத்னரை சந்திரசேகர ஆச்சாரியரை அத்வைத ஆச்சாரியரின் இல்லத்திற்கு உடனடியாக செல்லும்படி வேண்டினார். ஸோ அந்த கங்கை அந்த நதியில் இருக்க சிறுவர்கிட்ட அப்படி சொல்லிட்டு இப்படி போக சொல்லிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணுறாரு, தூது அனுப்புறாரு அத்வைதாச்சாரியர், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ தான் இவரை வந்து நேரம் வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நேரம் விந்தா வந்தால் போகிறதா இருக்காரு. நவதீபில் பக்தர்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க இவரை, சன்னியாசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும்ல இவரை. அதனால இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு நித்யானந்த பிரபு. ஓகே, 21 படிக்கணும். இப்போ வசந்தி மாதாஜி 21. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபோலயே ஜபாமி தஹர மந்திரே. பிரபுலயே ஜபாமி தஹர மந்திரே. சாவதானே ரஹேன ஜேன நௌகா லங்யாத்திரே. சாவதானே ரஹேன ஜேன நௌகா லங்யாத்திரே. ஸ்ரீ நித்யானந்த கோஸ்வாமி அவரிடம் கூறினார், நான் சாந்திபுரத்தில் உள்ள கங்கை கரைக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை அழைத்து வருவேன். அத்வைத ஆச்சாரியர் அக்கரையில்
படகுடன் கவனமாக காத்திருக்க வேண்டும். ஸோ அந்த இடத்துல கூப்பிட்டு வருவேன் அவரை, நீங்கள் அந்த சைடு அது வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். ஓகே, ஆச்சாரியத்தினட்ட சொல்லி அனுப்புகிறார். தபேன திவேதுமி கொரிஹகமனா தபேனவத்விதே துமி கரிஹகமனா சசிஷஹாலஞாசி ஐஷா சபா பக்தகனா சசேஷஹ லக்ஞா ஆஹிசர் சபா பக்தகனா. நித்யானந்த பிரபு தொடர்ந்து கூறினார், அதன் பின்னர் நான் அத்வைத ஆச்சாரியன் இல்லத்திற்கு செல்வேன். நீங்கள் நவதீபிற்கு சென்று அன்னை சச்சி மற்றும் இதர பக்தர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு திரும்பி வர வேண்டும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சரி, முடிச்சுக்கலாமா? இப்போ 22 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா? நோட் பண்ணிக்கோங்க. பிருந்தா மாதாஜி சரோஜ் மாதா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண நோட் பண்ணிக்கோங்க. 22 வரையும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே. ஸோ இப்போ வந்து நித்யானந்த பிரபு வந்து என்ன பண்ணுறாரு, அத்வைதாச்சாரியருக்கு செய்தி அனுப்புறாரு. ஏன்னா அம்மா வந்து பார்க்கணும், சச்சி மாதா வந்து பார்க்கணும், அதனால எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஓகே, இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுமே. சச்சி மாதா வந்து இப்போ மீட் பண்ணுவாங்க. சச்சி மாதா வந்து யாருன்னா யசோதா அம்மா தான். ஓகே, அவங்க தான் சச்சி மாதா வராங்க. இது மாதிரி கிருஷ்ணலீலாம் ஒரு பேர் உண்டு இல்லையா? அந்த குறிப்பிட்ட பேர் வந்து யசோதா வந்து சச்சி மாதா வந்திருக்காங்க. ஓகே, நந்த மகாராஜா வந்து ஜெகநாத் மிஸ்ரா வந்திருக்காங்க. அது மாதிரி. ஓகே ஓகே, இதை முடிச்சுக்கலாம். இது கேள்வி இருக்கா உங்களுக்கு இந்த இதில்? நம்ம ஸ்ரீமத் போக முன்னால் ஸ்லோகம் படிக்கிறதுக்கு முன்னால். ஓகே.